அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. ஹலோ கைஸ், இன்னைக்கு சிஎஸ்சி இ சேவை மூலமா ரினியூவல் பண்ணாம விட்ட பாஸ்போர்ட்டை எப்படி ரினியூவல் பண்றதுன்னு பார்க்கலாம். சிஎஸ்சி டிஜிட்டல் சேவா மூலமா பாஸ்போர்ட் ரினியூவல் பண்ணணும்னா அதுக்கு ஃபயர்பாக்ஸ் ப்ரௌசர் தான் யூஸ் பண்ணணும். அதை தவிர்த்து வேற ப்ரௌசர்ல யூஸ் பண்ணோம்னா இந்த சர்வீஸ் ஃபெயிலியர் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. அதனால ஃபயர்பாக்ஸ் ப்ரௌசரை யூஸ் பண்ணுங்க. கூகுள் சர்ச் என்ஜின்ல சிஎஸ்சி டிஜிட்டல் சேவான்னு சர்ச் கொடுக்குறேன். வரக்கூடிய ரிசல்ட்டில் சிஎஸ்சி டிஜிட்டல் சேவா போர்ட்டல்ன்ற லிங்கை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஆல்ரெடி என்னோட அக்கௌண்ட் லாகின் பண்ணியிருக்கிறதுனால நேரடியாக டேஷ்போர்ட் பேஜுக்கு போயிடுறேன். நீங்கள் உங்களுடைய யூசர் ஐடி, பாஸ்வேர்ட், கேப்சா இது மூணுத்தையும் டைப் பண்ணி லாகின் பண்ணிக்கோங்க. சர்ச் ஐகான் கிளிக் பண்ணி பாஸ்போர்ட் சர்வீசஸ்ன்னு சர்ச் கொடுத்ததும் அதுக்கான பேஜ் ஓப்பன் ஆகுது. இந்த இடத்துலயே பார்த்தீங்கன்னா நோட்டுன்னு போட்டு விஎல்இஸ்லாம் மொசில்லா ஃபயர்பாக்ஸ் ப்ரௌசரை யூஸ் பண்ண சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம ஹிஸ்டரியையும் குக்கீஸையும் கிளியர் பண்ணிக்க சொல்றாங்க. இதை செஞ்சுட்டு நீங்க இந்த ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணலாம். நான் இப்பதான் ரீசெண்டா இந்த அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணன்றதுனால இதுல ஹிஸ்டரியோ குக்கீஸோ கிடையாது. டைரக்டா இந்த சர்வீஸ்க்குள்ள போகிறேன். நான் ரினியூவல் பண்ண போற பாஸ்போர்ட் சர்வீஸ் வந்து சென்னையில இருக்குதுன்றதுனால ஆர்பிஓ சென்னைன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கிறேன். கோ டு பாஸ்போர்ட் சேவான்ற பட்டனை கிளிக் பண்ணிட்டு அந்த பேஜுக்கு போறேன். இன்னைக்கு நாம ரினியூவல் பண்ணாம விட்ட பாஸ்போர்ட்டை எப்படி ரினியூவல் பண்றதுன்னு பார்க்க போறோம். அதனால அப்ளை ஃபார் ஃப்ரெஷ் பாஸ்போர்ட், ரீஇஷ்யூ ஆஃப் பாஸ்போர்ட்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி அந்த பேஜுக்குள்ள போறேன். கிளிக் ஹியர் டு ஃபில் த அப்ளிகேஷன் ஃபார்ம்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி அடுத்த பேஜுக்கு போறேன். பாஸ்போர்ட் டைப் வந்து நம்ம எந்த டைப்ல அப்ளை பண்ண போறோம்ன்றது கேட்கறாங்க. அப்ளைங் ஃபார் ஃப்ரெஷ் பாஸ்போர்ட்டா, ரீஇஷ்யூ ஆஃப் பாஸ்போர்ட்டான்றத செலக்ட் பண்ணணும். நம்ம ரினியூவல் பண்ண போறோம்ன்றதுனால ரீஇஷ்யூ ஆஃப் பாஸ்போர்ட்ன்றத செலக்ட் பண்ணிக்கிறேன். இஃப் ரீஇஷ்யூ ஸ்பெசிஃபை ரீசன் கேட்கறாங்க. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா சேஞ்ச் இன் எக்ஸிஸ்டிங் பர்சனல் பர்டிகுலர்ஸ், டேமேஜ்டு பாஸ்போர்ட், எக்ஸாக்ஷன் ஆஃப் பேஜஸ், லாஸ்ட் பாஸ்போர்ட், வேலிடிட்டி எக்ஸ்பயர்டு மோர் தென் 3 years ago, வேலிடிட்டி எக்ஸ்பயர்ட் வித்தின் 3 years டியூ டு எக்ஸ்பயர் என்ற ஆப்ஷன் இருக்கு. நான் ரினியூவல் பண்ண போற பாஸ்போர்ட் வந்து 3 வருஷத்துக்கு உள்ள எக்ஸ்பயர் ஆகியிருக்கு. அதனால வேலிடிட்டி எக்ஸ்பயர்டு வித்தின் 3 years ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கிறேன். டைப் ஆஃப் அப்ளிகேஷன் வந்து நார்மலா தட்கலான்னு கேட்கறாங்க. நான் நார்மல் கொடுக்கறேன். பாஸ்போர்ட் புக்ல எத்தனை பேஜஸ் வேணும்னு கேட்கறாங்க. நான் 36 பேஜஸ் செலக்ட் பண்ணிக்கிறேன். பாஸ்போர்ட்ல என்ன நேம் இருக்கோ அந்த நேம் அப்படியே இங்க டைப் பண்ணுங்க. கிவன் நேம் கொடுத்துட்டு அடுத்து சர்நேம் டைப் பண்றேன். அதுக்கு அடுத்து ஜெண்டர் செலக்ட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு தெரிந்து வேற ஏதாவது பெயர்கள் இருக்கான்னு கேட்கறாங்க. நீங்க எஸ் கொடுத்தீங்கன்னா அதுக்கான பெயரை நீங்க டைப் பண்ணணும். அப்படி எதுவும் இல்லைன்னா நோ கொடுத்துருங்க. நீங்க எப்பாவது உங்க பேரு சேஞ்ச் பண்ணிருக்கீங்களான்னு கேட்கறாங்க. சேஞ்ச் பண்ணியிருந்தா எஸ் கொடுத்துட்டு என்ன சேஞ்ச் பண்ணிருக்கீங்களோ அந்த நேம் கொடுங்க. இல்லைன்னா நோ கொடுத்துருங்க. டேட் ஆஃப் பர்த் பாஸ்போர்ட்ல இருக்கிற மாதிரி டேட் ஆஃப் பர்த்தை ஃபில்அப் பண்ணிக்கோங்க. அடுத்து நீங்க இந்தியாவை தவிர்த்து வெளியில எங்கேயாவது பிறந்தீங்களான்னு கேட்கறாங்க. அப்படி பிறந்திருந்தா எஸ் கொடுங்க. இந்தியாவில தான் பிறந்திருந்தா நோ கொடுத்துடலாம். பிளேஸ் ஆஃப் பர்த் வில்லேஜ், டவுன், சிட்டின்ற இடத்துல நீங்க எந்த பிளேஸ்ல பிறந்தீங்களோ அந்த பிளேஸோட நேமை இங்க டைப் பண்ணுங்க.
அடுத்து ஸ்டேட் வந்து ஃபில்அப் பண்ணிக்கிட்டேன். டிஸ்ட்ரிக்ட், மேரிட்டல் ஸ்டேட்டஸ்ல நீங்க ஏற்கனவே அப்ளை பண்ணிருக்கும் போது மேரேஜ் ஆகாதவராக இருந்து இப்ப ரினியூவல் பண்ணும்போது மேரேஜ் ஆனவராக இருந்தா மேரேஜ் ஆனவர்னு செலக்ட் பண்ணிக்கலாம். சிட்டிசன்ஷிப் ஆஃப் இந்தியா பை பர்த்தா, பை ரிஜிஸ்ட்ரேஷனா, பை டெசன்டான்னு கேட்குறாங்க. பை பர்த்னு கொடுத்துட்டு அடுத்து பேன் இஃப் அவைலபிள், ஓட்டர் ஐடி இஃப் அவைலபிள், இது ரெண்டும் கையில இருந்ததுன்னா கொடுக்கலாம், இல்லைன்னா கொடுக்க தேவையில்லை. இது மேண்டட்டரி இல்லை. இந்த நபரோட பேன் டீடைல்ஸ் இருக்கிறதுனால டைப் பண்றேன். அடுத்து இவருடைய எம்ப்ளாய்மெண்ட் டைப்பை செலக்ட் பண்ணணும். இவர் பிரைவேட்ல ஒர்க் பண்றாருன்றதுனால பிரைவேட்னு செலக்ட் பண்ணிக்கிறேன். அடுத்து இந்த நபருடைய பேரண்ட் அல்லது ஸ்பௌஸ் யாராவது கவர்மெண்ட் சர்வெண்டான்னு கேட்கறாங்க. இல்லைன்றதுனால நோ செலக்ட் பண்ணிக்கிறேன். எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன், அவர் MBA படிச்சிருக்காருன்றதுனால கிராஜுவேட் அண்ட் அபோன்றத செலக்ட் பண்றேன். இஸ் அப்ளிகண்ட் எலிஜிபிள் ஃபார் நான் ECR கேட்டகரின்னு கேட்கறாங்க. முதல்ல நான் ECR கேட்டகரின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அதுக்காக கிளிக்கர்ன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி அந்த கேட்டகரி என்னன்றதை தெரிஞ்சுக்கலாம். இங்க இருக்கக்கூடிய டீடைல்ஸ் எல்லாம் படிச்சீங்கன்னா நான் ECR கேட்டகரி என்னன்றத நாம தெரிஞ்சுக்கலாம். இவர் வந்து MBA படிச்சவர்னு ஏற்கனவே சொல்லி கிராஜுவேட் அண்ட் அபோன்னு செலக்ட் பண்ணதுனால முதல் கேட்டகரியிலே செலக்ட் ஆயிடுறாரு. ஆல் பர்சன்ஸ் ஹேவிங் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் ஆஃப் மெட்ரிகுலேஷன் அண்ட் அபோன்றதுலயே அவரு செலக்ட் ஆனதுனால இதை க்ளோஸ் பண்ணிக்கிட்டு அது டிஃபால்ட் ஆகவே எஸ் தான் வந்துடுச்சு. விசிபிள் டிஸ்டிங்விஷிங் மார்க், ஆதார் நம்பர், இது ரெண்டும் மேண்டட்டரி ஃபீல்டு இல்லை. இருந்தாலும் நீங்க கொடுக்கணும்னா கொடுத்துக்கலாம். இவருடைய ஆதார் நம்பரை மட்டும் டைப் பண்ணிட்டு ஐ அக்ரிங்கிற செக் பாக்ஸ்ல எஸ்ன்றத செலக்ட் பண்ணிக்கிட்டு சேவ் மை டீடைல்ஸ் கொடுத்துட்றேன். யுவர் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஹாஸ் பின் சேவ்டு சக்சஸ்ஃபுல்லின்னு வந்துட்டு யுவர் அப்ளிகேஷன் ரெஃபரன்ஸ் நம்பரும் இங்க ஜென்ரேட் ஆகிருக்கிறத நீங்க பாக்குறீங்க. ஐ அக்ரிங்கிறதுல எஸ்ன்ற செக் பாக்ஸை கிளிக் பண்ணிக்கிட்டு நெக்ஸ்ட் கொடுக்குறேன். ஃபேமிலி டீடைல்ஸ்ல ஸ்பௌஸ் நேம் மேண்டட்டரின்னு காமிக்கிறாங்க. நம்ம ஆல்ரெடி இவருக்கு மேரிட் ஆனவர்னு செலக்ட் பண்ணதுனால அவருடைய ஸ்பௌஸ் நேம் இங்க போடணும். அது மட்டும் இல்லாம ஃபாதர் நேம், மதர் நேம் இவங்க பேர்லாம் போடலாம். அப்படி இல்லாம இவருக்கு கார்டியன் யாராவது இருந்தா அவங்க பேரையும் போடலாம். முதல்ல ஃபாதர் நேம் டைப் பண்ணிக்கிறேன். அடுத்து மதர் நேம் டைப் பண்றேன். இவருக்கு கார்டியன் யாரும் இல்லைன்றதுனால அந்த ஃபீல்டை விட்டுட்டு அடுத்து இவருடைய ஸ்பௌஸ் நேம் டைப் பண்றேன். நெக்ஸ்ட் கொடுக்குறேன். பிரசன்ட் ரெசிடென்ஷியல் அட்ரஸ் ஃபீல்டுல அவருடைய டீடைல்ஸ் ஃபில் பண்ண போறோம். இஸ் யுவர் பிரசன்ட் அட்ரஸ் அவுட் ஆஃப் இந்தியாவான்னு கேட்கறாங்க. அப்படி அவுட் ஆஃப் இந்தியாவா இருந்தா எஸ் கொடுத்துட்டு அதுக்கான அட்ரஸ் போடணும். இல்லைன்னா நோ கொடுத்துடலாம். அடுத்து பிரசன்ட் அட்ரஸ் டீடைல்ஸை ஃபில் பண்றேன். இவருடைய ஸ்டேட் அண்ட் டிஸ்ட்ரிக்ட் இதை செலக்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கு அடுத்தாப்புல போலீஸ் ஸ்டேஷன் செலக்ட் பண்றேன். இவருடைய பின்கோடு டைப் பண்றேன். மொபைல் நம்பர் அப்ளிகண்டோட ஆதார்ல எது லிங்க் ஆகி இருக்கோ அந்த நம்பரை இங்க டைப் பண்ணுங்க. அப்ளிகண்டோட இமெயில் ஐடியை டைப் பண்றேன். அடுத்து இஸ் பர்மனன்ட் அட்ரஸ் அவைலபிள்னு கேட்கறாங்க. பர்மனன்ட் அட்ரஸ் இருந்ததுன்னா எஸ் கொடுங்க, இல்லைன்னா நோ கொடுத்துருங்க. நான் எஸ் கொடுக்கறேன். அடுத்து இஸ் யுவர் பர்மனன்ட் அட்ரஸ் சேம் ஆஸ் பிரசன்ட் அட்ரஸ் தான் கேட்கறாங்க. நான் எஸ்ன்னு கொடுக்கறேன். அவருடைய போலீஸ் ஸ்டேஷன் நேம் வேறன்றதுனால அதை சேஞ்ச் பண்ணிக்கிட்டேன். அடுத்து நெக்ஸ்ட் கொடுக்கறேன். ஐ அக்ரி டு ரிசீவ் SMS அப்டேட்ஸ் ஃப்ரம் பாஸ்போர்ட் சேவான்ற பாப்அப் விண்டோவை ஓகே கொடுக்குறேன். அதே மாதிரி நீங்க இந்த அப்ளிகேஷனை சேவ் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுடைய RPOவை சேஞ்ச் பண்ண முடியாதுன்னு சொல்றாங்க. ஓகே கொடுத்துட்றேன். அடுத்து எமர்ஜென்சி கான்டாக்ட் பேஜில் இந்த நபருக்கான எமர்ஜென்சி கான்டாக்ட் பர்சனோட நேம், அட்ரஸ், மொபைல் நம்பர் இது மூணுத்தையும் ஃபில் பண்றேன். அடுத்து நெக்ஸ்ட் கொடுக்குறேன். என்டர் டீடைல்ஸ் ஆஃப்
லேட்டஸ்ட் ஹெல்ட் ஆர் எக்ஸிஸ்டிங் ஆர் லாஸ்ட் ஆர் டேமேஜ்டு ஆர்டினரி பாஸ்போர்ட்னு இருக்கு. இவருடைய பழைய பாஸ்போர்ட் நம்பர் இந்த இடத்துல டைப் பண்றேன். அடுத்து டேட் ஆஃப் இஷ்யூ, எந்த தேதியில இவருக்கு பாஸ்போர்ட் வழங்கப்பட்டதோ அந்த தேதியை இங்க ஃபில்அப் பண்றேன். அடுத்து டேட் ஆஃப் எக்ஸ்பைரி, எந்த டேட்ல இவருக்கு பாஸ்போர்ட் எக்ஸ்பைர்ட் ஆச்சோ அந்த டேட்டை டைப் பண்றேன். அடுத்து பிளேஸ் ஆஃப் இஷ்யூ, எந்த பிளேஸ்ல இவருக்கு இந்த பாஸ்போர்ட் இஷ்யூ பண்ணாங்களோ அந்த பிளேஸ் நேம் டைப் பண்றேன். அடுத்து ஃபைல் நம்பர் டீடைல்ஸ் தெரியாததுனாலையும் அந்த ஃபீல்டு மேண்டட்டரி இல்லைன்றதுனாலையும் அதை விட்டுட்டு அதுக்கு அடுத்த ஆப்ஷன் போறேன். டீடைல்ஸ் ஆஃப் ப்ரீவியஸ் ஆர் கரண்ட் டிப்ளமேட்டிக் அபிஷியல் பாஸ்போர்ட்ன்ற இடத்துல டீடைல்ஸ் அவைலபிளா, டீடைல்ஸ் நாட் அவைலபிள், நெவர் ஹெல்ட் டிப்ளமேட்டிக் அபிஷியல் பாஸ்போர்ட் ரெண்டு ஆப்ஷன் இருக்கு. இதுல டீடைல்ஸ் அவைலபிள்ன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கிட்டு மேல டைப் பண்ண அதே டீடைல்ஸை கீழேயும் டைப் பண்றேன். கடைசியா நீங்க ஏற்கனவே பாஸ்போர்ட்டுக்கு அப்ளை பண்ணி ஆனா உங்களுக்கு பாஸ்போர்ட் கிடைக்காம போச்சான்னு கேக்குறாங்க. அப்படி ஏதாவது இருந்தா எஸ் கொடுங்க, இல்ல நீங்க அப்ளை பண்ணி கிடைச்சிருச்சுன்னா நோ கொடுத்துருங்க. அதர் டீடைல்ஸ் பேஜ்ல ப்ரொவைட் த ஃபாலோயிங் டீடைல்ஸ் இஃப் தேர் ஆர் எனி கிரிமினல் ப்ரொசீடிங்ஸ் பெண்டிங் அகைன்ஸ்ட் த அப்ளிகன்ட்ன்ற ஆப்ஷனுக்கு கீழே 4 கேள்வி இருக்கு, ஒவ்வொன்னா பார்ப்போம். Or any proceedings in respect of an offence alleged to have been committed by you pending before a criminal court in India ன்னு கேக்குறாங்க. இங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த நபர் மீது இந்தியாவில் இருக்கக்கூடிய கோர்ட்ல ஏதாவது கிரிமினல் கேஸ் ப்ரொசீடிங்ஸ் பெண்டிங்ல இருக்கான்னு கேக்குறாங்க. அடுத்து என்ன சொல்றாங்கன்னா, ஏதாவது வாரண்ட் அல்லது சம்மன் வழங்கப்பட்டு அது பெண்டிங்ல இருக்கான்னு கேக்குறாங்க. அதுக்கு நோ கொடுத்துட்றேன். அடுத்து உங்களுக்கு எதிராக அரெஸ்ட் பண்ண சொல்லி கோர்ட் வாரண்ட் இஷ்யூ பண்ணி இருக்கான்னு கேக்குறாங்க. அதுக்கு நோ கொடுத்துட்றேன். நீங்கள் வெளிநாடு செல்வதற்கு இந்தியா ஏதாவது தடை விதிச்சிருக்கான்னு கேக்குறாங்க. அந்த மாதிரி எதுவும் இல்லைங்கிறதுனால நோ கொடுத்துட்றேன். அடுத்து 2வது கொஸ்டின் பார்க்கலாம். கடந்த 5 வருஷத்துக்குள்ள உங்க பேர்ல ஏதாவது குற்ற நடவடிக்கை கோர்ட்டில் தாக்கல் செய்யப்பட்டிருக்கான்னு கேக்குறாங்க. அது மட்டும் இல்லாம 2 வருஷத்துக்குள்ள ஏதாவது காரணத்துக்காக சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளதான்னு கேக்குறாங்க. அப்படி இருந்தா எஸ் கொடுங்க, இல்லைன்னா நோ கொடுத்துருங்க. நான் நோ கொடுத்துட்றேன். அடுத்து 3வது கேள்விக்கு கீழே இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆப்ஷனையும் பார்த்துருவோம். உங்களுக்கு எப்போதாவது பாஸ்போர்ட் தடை செய்யப்பட்டிருக்குதான்னு கேக்குறாங்க. அதுக்கு நோ கொடுத்துட்றேன். உங்களுடைய பாஸ்போர்ட் எப்போதாவது நிறுத்தி வச்சிருக்காங்களான்னு கேக்குறாங்க. அதுக்கு நோ கொடுத்துட்றேன். அதுக்கு அடுத்தாப்புல உங்களுடைய பாஸ்போர்ட் எப்போவாவது திரும்ப பெற்றார்களான்னு கேக்குறாங்க. அதுக்கு நோ கொடுத்துட்றேன். அடுத்து 4வது கொஸ்டின் பார்ப்போம். உங்களுக்கு ஏதாவது ஒரு கண்ட்ரியில சிட்டிசன்ஷிப் வழங்கப்பட்டுள்ளதான்னு கேக்குறாங்க. நோ கொடுத்துட்றேன். உங்களுக்கு வேற ஏதாவது கண்ட்ரியில பாஸ்போர்ட் இருக்குதான்னு கேக்குறாங்க. அப்படி இருந்தா எஸ் கொடுங்க, இல்லைன்னா நோ கொடுத்துருங்க. நீங்க எப்போவாவது இந்தியன் பாஸ்போர்ட்டை சரண்டர் பண்ணிருக்கீங்களான்னு கேக்குறாங்க. அப்படி இருந்தா எஸ் கொடுங்க, இல்லைன்னா நோ கொடுத்துருங்க. நீங்க எப்போவாவது இந்திய குடியுரிமையின் மீது நம்பிக்கை இல்லைன்னு அப்ளை பண்ணிருக்கீங்களான்னு கேக்குறாங்க. அப்படி இருந்தா எஸ் கொடுங்க, இல்லைன்னா நோ கொடுத்துருங்க. அடுத்து 5வது கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். நீங்க எப்போவாவது எமர்ஜென்சி சர்டிபிகேட் யூஸ் பண்ணி இந்தியாவுக்கு திரும்ப வந்திருக்கீங்களான்னு கேக்குறாங்க. அப்படி இருந்தா எஸ் கொடுங்க, இல்லைன்னா நோ கொடுத்துருங்க. நீங்க எப்போவாவது ஒரு நாட்டில் இருந்து மற்ற நாட்டிற்கு நாடு கடத்தப்பட்டுள்ளீர்களான்னு கேக்குறாங்க. அப்படி இருந்தா எஸ் கொடுங்க, இல்லைன்னா நோ கொடுத்துருங்க. நீங்க வேற நாடுகள்ல இருக்கும்போது உங்களை இந்தியாவுக்கு எப்போவாவது திருப்பி அனுப்பியுள்ளார்களான்னு கேக்குறாங்க. அப்படி இருந்தா எஸ் கொடுங்க, இல்லைன்னா நோ கொடுத்துருங்க. அடுத்து நெக்ஸ்ட் கொடுக்குறேன். இங்க பாத்தீங்கன்னா உங்களுடைய பாஸ்போர்ட்டோட ப்ரிவியூ டீடைல்ஸ் டிஸ்பிளே ஆகும். நெக்ஸ்ட் கொடுக்குறேன்.
இப்போ செல்ஃப் டிக்ளரேஷன் பேஜுக்கு வந்துட்டோம். ப்ரூஃப் ஆஃப் பர்த்துக்கு என்ன டாக்குமெண்ட் நீங்க ப்ரூஃப் வைக்க போறீங்களோ அதை இந்த இடத்துல செலக்ட் பண்ணிக்கணும். நான் இவருடைய பேன் கார்டை செலக்ட் பண்ணிக்கிறேன். அட்ரஸ் ப்ரூஃபா நான் இவருடைய ஆதார் கார்டை செலக்ட் பண்ணிக்கிறேன். அடுத்து பாஸ்போர்ட் எப்படி தொலைஞ்சி போச்சு அல்லது கிழிஞ்சி போச்சோ அதுக்கான அபிடவிட் இங்க வைக்கணும். நம்மளுக்கு ரினியூவல் பண்ணாம விட்டதுன்றதுனால அது நமக்கு தேவையில்லை. அதுக்கு அடுத்தாப்புல பிளேஸ் வந்து சென்னைன்னு டைப் பண்ணிக்கிறேன். டேட் ஆட்டோமேட்டிக்கா இங்க ஃபில்அப் ஆகிடுச்சு. ஐ அக்ரிங்கிற செக் பாக்ஸை கிளிக் பண்ணிக்கிட்டு சேவ் மை டீடைல்ஸ்ன்ற பட்டனை கிளிக் பண்ணி இது வரைக்கும் ஃபில் பண்ணிட்டு வந்த டீடைல்ஸ் மொத்தத்தையும் சேவ் பண்ணிக்கிறேன். யுவர் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஹஸ் பீன் சேவ்டு சக்சஸ்ஃபுல்லின்னு வந்துடுச்சு. நம்ம திரும்பவும் டேட் ஆஃப் பர்த்துக்கும் அட்ரஸ் ப்ரூஃபுக்கும் ப்ரூஃபை செலக்ட் பண்ணிக்கணும். டேட் ஆஃப் பர்த்துக்கு பேன் கார்டையும் அட்ரஸ்க்கு ஆதாரையும் செலக்ட் பண்ணிக்கிட்டு இப்போ ப்ரிவியூ அப்ளிகேஷன் ஃபார்ம்ன்றத கிளிக் பண்ணி ப்ரிவியூ பார்த்துடுறேன். இங்க ஃபில்அப் பண்ணி இருக்கக்கூடிய டீடைல்ஸ் எல்லாம் கரெக்ட்ன்றதுனால பிரிண்ட் கொடுத்துக்கிறேன். மைக்ரோசாஃப்ட் பிரிண்ட் டு பிடிஎஃப்னு கொடுத்து பிரிண்ட் கொடுத்து சேவ் பண்ணிக்கிறேன். ஓகே கொடுக்குறேன். க்ளோஸ் பண்ணிக்கிறேன். கடைசியா பே அண்ட் சப்மிட்ன்ற பட்டனை கிளிக் பண்ணி பேமெண்ட் பேஜுக்குள்ள போறேன். அடுத்து என்னோட சிஎஸ்சி ஐடியோட பாஸ்வேர்டை டைப் பண்ணி வேலிடேட் கொடுக்குறேன். அடுத்து என்னோட வேலட் பின்னை டைப் பண்றேன். பேமெண்ட் சக்சஸ் மெசேஜ் வந்துருச்சு பாக்குறீங்க. பாஸ்போர்ட் சேவாவுக்கு பண்ணக்கூடிய பேமெண்ட்டை இப்ப பார்க்கலாம். கீழே பாத்தீங்கன்னா பே அண்ட் ஷெட்யூல் அப்பாயின்மெண்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. அதை கிளிக் பண்ணி பேமெண்ட்டுக்குள்ள போகணும். ஆன்லைன் பேமெண்ட்டுக்கு பேமெண்ட் கேட்வே செலக்ட் பண்ணிக்கிட்டு நெக்ஸ்ட் கொடுக்குறேன். இங்க பாத்தீங்கன்னா ஷெட்யூல் அப்பாயின்மெண்ட்ல யூ ஹேவ் நாட் டேக்கன் அன் அப்பாயின்மெண்ட்னு இருக்கு. நம்ம அப்பாயின்மெண்ட் வேற பிக்ஸ் பண்ணணும். அது பிக்ஸ் பண்ணாததுனால அந்த ஆப்ஷன் காட்டுது. அது மட்டும் இல்லாம அப்ளிகேஷன் ரெஃபரன்ஸ் நம்பர், கிவன் நேம், சர்நேம், டேட் ஆஃப் பர்த் இந்த டீடைல்ஸ் எல்லாம் காட்டுது. நெக்ஸ்ட் கொடுக்குறேன். அடுத்து ஷெட்யூல் அப்பாயின்மெண்ட் பிக்ஸ் பண்ணணும். இங்க பாத்தீங்கன்னா ஒரு டேபிள் இருக்கு. அந்த டேபிள்ல அப்பாயின்மெண்ட் அவைலபிலிட்டி ஆர்பிஓ சென்னை டீடைல்ஸ் டிஸ்பிளே ஆகுது. லெஃப்ட் சைடு காலம்ல எந்தெந்த ஏரியாவெல்லாம் அப்பாயின்மெண்ட் அவைலபிலிட்டி இருக்குன்றதையும் எந்த டேட்ல இருக்குதுன்றது ரைட் சைட்லயும் காட்டுது. இந்த நபருக்கு எது நியர்பை லொகேஷனோ அந்த லொகேஷனை செலக்ட் பண்ணிக்கிறேன். இந்த நபருக்கு நியர்பை லொகேஷன் சாலிகிராமம்ன்றதுனால அந்த லொகேஷனை செலக்ட் பண்ணிக்கிறேன். அந்த லொகேஷனுக்கான அவைலபிள் டேட் 26/9/2024 நீங்க கொடுத்துருக்காங்க. பிஎஸ்கே சாலிகிராமம்னு செலக்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கான அட்ரஸ் வந்து கீழே டிஸ்பிளே ஆகிறத நீங்க பார்க்கலாம். கேப்சா டைப் பண்ணி நெக்ஸ்ட் கொடுக்குறேன். பே அண்ட் புக் அப்பாயின்மெண்ட் பேஜுக்கு வந்துட்டோம். இங்க என்ன சொல்றாங்கன்னா ஒரு முறை நீங்க பேமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா அந்த அமௌண்ட்டை ரீஃபண்ட் பண்ண மாட்டேன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் திரும்ப இன்னொரு முறை நீங்க பே பண்ண வேணாம்னு சொல்றாங்க. அடுத்த 5 நிமிஷத்துக்குள்ள இந்த டிரான்சாக்சனை கம்ப்ளீட் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. பே அண்ட் புக் அப்பாயின்மெண்ட் டைரக்டா உள்ள போறேன். ஓகே ஐ அண்டர்ஸ்டாண்ட்னு கொடுக்குறேன். பேமெண்ட் மெத்தட்ல நெட் பேங்கிங், கார்டு பேமெண்ட், அதர் பேமெண்ட் மோட்னு 3 மோட்ஸ் இருக்கு. யூபிஐ மோட் மூலமா பே பண்ணிக்கிறேன். கியூஆர் கோட் செலக்ட் பண்ணிக்கிட்டு ஸ்கேன் பண்ணி பே பண்றேன். யுவர் டிரான்சாக்சன் ஸ்டேட்டஸ் இஸ் சக்சஸ்னு இங்க மெசேஜ் வந்தது நீங்க பார்க்கலாம். ஓகே கொடுத்துட்றேன். இந்த பேமெண்ட் சக்சஸ்ஃபுல்லின் மெசேஜ் வந்து அப்பாயின்மெண்ட் நம்பரும் டிஸ்பிளே ஆகுது. அது மட்டும் இல்லாம இவருடைய பர்சனல் டீடைல்ஸும் டிஸ்பிளே ஆகுது. அடுத்து பிரிண்ட் அப்ளிகேஷன் ரெசிப்ட்ன்ற பட்டனை கிளிக் பண்ணி பிரிண்ட் பண்ணிக்கிறேன். இவருடைய டீடைல்ஸ் எல்லாம் டிஸ்பிளே ஆகுது. பிரிண்ட் அப்ளிகேஷன் ரெசிப்ட்ன்ற பட்டனை கிளிக் பண்ணி பாப்அப் விண்டோவுக்கு ஓகே கொடுத்து அப்பாயின்மெண்ட் ரெசிப்ட் டிஸ்பிளே ஆகுது. பிரிண்ட் அப்ளிகேஷன் ரெசிப்ட் கொடுக்குறேன். பிரிண்ட் கொடுத்து சேவ் பண்ணிக்கிறேன். கிளிக் ஓகே when printing is done ன்னு பாப்அப் விண்டோ வருது. ஓகே கொடுத்து க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இதையும் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இந்த பேஜையும் க்ளோஸ் பண்ணிக்கிறேன்.
அடுத்து மெயின் பேஜுக்கு போயிட்டு நம்ம என்ன சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட் சொன்னோமோ அந்த சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்டை இப்ப அப்லோட் பண்ணணும். இது வரைக்கும் அப்ளை பண்ணியிருக்க கூடிய பாஸ்போர்ட் சர்வீசஸ் எல்லாம் இங்க டிஸ்பிளே ஆகுது. அதுல இன்னைக்கு அப்ளை பண்ண அப்ளிகேஷன் நம்பரை செலக்ட் பண்ணோம்னா கீழே பாருங்க அப்லோட் சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ன்றத கிளிக் பண்ணி அட்டாச்மெண்ட் டைப்ல டேட் ஆஃப் பர்த் ப்ரூஃப்னு செலக்ட் பண்ணி அட்டாச்மெண்ட் டெஸ்கிரிப்ஷன்ல பேன் கார்டை செலக்ட் பண்ணிக்கிறேன். ப்ரௌஸ் கொடுத்து ஸ்கேன் பண்ணி வச்சிருக்கக்கூடிய அவருடைய பேன் கார்டை செலக்ட் பண்ணி ஓபன் கொடுத்து அப்லோட் கொடுக்குறேன். இப்போ பாத்தீங்கன்னா டாக்குமெண்ட் ஹாஸ் பீன் அப்லோடட் சக்சஸ்ஃபுல்லின்னு மெசேஜ் வந்துடுச்சு. அதுக்கு கீழவே டேட் ஆஃப் பர்த் ப்ரூஃப்னு போட்டு பேன் கார்டுன்றத நீங்க பார்க்கலாம். அடுத்ததா அட்ரஸ் ப்ரூஃப்னு செலக்ட் பண்ணி ஆதார் செலக்ட் பண்ணி ப்ரௌஸ் கொடுத்து ஆதார் செலக்ட் பண்ணிக்கிட்டு ஓபன் கொடுத்து அப்லோட் கொடுக்குறேன். ஓகே கைஸ், சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட் எல்லாம் அப்லோட் பண்ணிட்டோம். வியூ சேவ்டு சப்மிட்டட் அப்ளிகேஷன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி மெயின் பேஜுக்கு வந்துடுறேன். அடுத்து கீழே பார்த்தீங்கன்னா வியூ பிரிண்ட் சப்மிட்டட் ஃபார்ம்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. அதை கிளிக் பண்ணி அந்த சப்மிட்டட் ஃபார்மை டவுன்லோட் பண்ணிக்க போறோம். இங்க பாத்தீங்கன்னா நம்ம சப்மிட் பண்ண அப்ளிகேஷன் இங்க டிஸ்பிளே ஆகுது. இந்த ஃபார்மை பிரிண்ட் அவுட் எடுத்து இந்த இடத்துல அவரோட போட்டோ ஒட்டி அவர் சிக்னேச்சர் போட்டு இந்த அப்ளிகேஷனையும் நாம அப்லோட் பண்ண சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்டையும் அது கூட அவருடைய கிராஜுவேஷன் சர்டிபிகேட்டையும் அட்டாச் பண்ணிக்கிட்டு பேமெண்ட் பண்ண ரெசிப்டையும் அப்பாயின்மெண்ட் பண்ண காப்பியையும் எல்லாத்தையும் பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கிட்டு நேர்ல போயிட்டு அவங்க கிட்ட சப்மிட் பண்ணிட்டு இவருடைய பாஸ்போர்ட்டை இவர் ரெனியூவல் பண்ணிக்கலாம். பிரிண்ட் கொடுத்து திரும்ப பிரிண்ட் கொடுத்து பிடிஎஃப் ஃபைலா சேவ் பண்ணிக்கிறேன். கிளிக் ஓகே கொடுத்து இதை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இதையும் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இதை லாக் அவுட் கொடுத்துட்றேன். திரும்ப லாக் அவுட் கொடுத்துட்றேன். ஓகே கைஸ், இன்னைக்கு 3 வருஷத்துக்கு உள்ள ரெனியூவல் பண்ணாம விடுபட்டு போன ஒரு பாஸ்போர்ட்டை எப்படி சிஎஸ்சி டிஜிட்டல் சேவா இ சேவை ஐடி மூலமா ரெனியூவல் பண்றதுன்னு பாத்தீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவை பத்தின உங்க கமெண்ட்ஸ் எழுதுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ கைஸ்.